வாங்க சார். ஏயா, உன் வீட்டுக்கு விருந்தா சாப்பிட வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னதுனால தான் வந்திருக்கேன். ஆமா, உன் அண்ணன் வந்தானா? திருட்டு மணல் லாரிய பிடிக்க போய் உங்க கணவர் சாகல. அதே திருடங்க கூடவும் சில சமூக விரோதிகள் கூடவும் உங்க வீட்டுக்காரருக்கு தொடர்பு இருந்திருக்கு. அவங்களோட குடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில தான் அவரை கொன்னு எரிச்சிருக்காங்க. அப்படி உங்க பொண்ணுக்கு எங்க மாமாவோட வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர சொல்லுங்க. நான் எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என்ன கிருஷ்ணா? அதுக்கு விடு கிருஷ்ணா. கிருஷ்ணா வேண்டாம், ப்ளீஸ் விடு. விடு கிருஷ்ணா. கயல், ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? உன்னை விட எனக்கு தான் டென்ஷன். அது தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு இனிமே ஆபீஸ்க்குள்ள ஃபோன் பண்ணாத, புரியுதா? ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமோ கட்டாயமோ வந்துச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன அவசரம்? என்ன தலை போற காரியமா? கிட்டத்தட்ட அப்படிதான். தலை போற காரியமா? என்ன கையில் சொல்ற? என்னத்த சொல்றது, நம்ம திட்டம்லாம் எதுவும் நிறைவேறாது போல இருக்கு. என்ன குழப்பற? என்ன நடந்தது சொல்லு. சுப்பிரமணி மாமா எனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காரு. ஆடாச்சே, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? அது சுப்பிரமணியம் உனக்கு மாப்பிள்ளை தானே பாத்திருக்கான். அந்த மாப்பிள்ளை உனக்கு கழுத்த தலையை கட்டிட்டான். அந்த நாகராஜ் கூட தான் கூட உப்பு தாம்பூலம் மாத்திக்கிட்டான். அவனுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பயந்து சாகுற? வந்திருக்கிற மாப்பிள்ளைகிட்ட சுப்பிரமணியத்தை பத்தி அவுத்து விடு. துண்டக்கான துணிக்கான ஓட போறான். அவன் கிட்ட நான் சுப்பிரமணி மாமாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஒரு படி மேல போய் நீ எனக்கு தாலி கட்டி நான் உன் கூட வாழ்ந்தாலும் நான் சுப்பிரமணி மாமாவை தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொன்னேன். அவன் பரவாயில்லங்கிறான். சரியான மானம் கட்டவனா இருப்பான் போல இருக்க. சுப்பிரமணி மாமா அந்த அளவுக்கு அந்த மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. சுப்பிரமணியத்தினால உனக்கும் டார்ச்சர்னா இந்த இளவரசி வேற ஆபீஸ்ல உட்கார்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? என்னது? இளவரசி ஓ ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்துட்டு டார்ச்சர் கொடுக்கறாளா? ஓ, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டல. இப்ப இளவரசி நானும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம். ஆஃப்டர் பொண்ணு தானே, பெருசா என்ன பண்ணிட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா வந்த வேகத்தை நான் பண்ண ஒரு தப்பா கண்டுபிடிச்சு என்ன சிக்கல மாட்டி விட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை வச்சுக்கோயேன். எனக்கு அவளுக்குள்ள ஒரு சின்ன ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன, நான் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது கரெக்டா நீ ஃபோன் பண்ணிட்ட. அதான் வந்த உடனே உன்னை சத்தம் போட்டு விட்டேன். சரி, அதை விடு. இப்ப ஏன் பிரச்சனையை எப்படி தீர்க்க போற அத சொல்லு. எப்படி தீர்க்க போறேன்னா உடனே சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிக்கணும்ல. யோசிப்போம். சீக்கிரம் ஏதாவது யோசிச்சு சொல்லு. உனக்கும் உன் இளவரசி கிடைக்கணும், நான் என் சுப்பிரமணி மாமாவோட சேர்ந்து வாழணும். அதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. என்னது சொல்லு. சரியா? என்னம்மா? டேய், எங்கடா போன நீ? உன் செல்லுக்கு ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வேலை விஷயமா ஃப்ரெண்டோட வெளில போயிருந்தோமா. மொபைல்ல வேற சார்ஜ் இல்ல, சார்ஜரும் எடுத்துட்டு போல. ஆமா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம நான் என்னடா பண்றது? காலேஜுக்கு போன நிர்மலா இன்னும் வீட்டுக்கு வரலடா. நிர்மலாவா காணுமா? ஒருவேளை காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போயிருக்காளோ என்னவோ. கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமா வந்துருவா. இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் மத்தியானம் 2 மணிக்கே முடிஞ்சிரும்னு சொன்னா. மணி இப்ப 7 மணிக்கு மேல ஆகுதுப்பா. இன்னும் வரக்கணும்ப்பா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா, பயமா வேற இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கப்புறமும் வரலன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சினிமாவுக்கு போயிருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க போனானே தெரியலையே. ஹலோ, சக்திவேல் வீடா? ஆமாங்க, நீங்க யாரு? பேசுறது ராஜேஸ்வரி தானே? ஆமா, நீங்க யாரு? காலேஜுக்கு போன உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாளே? ஆமா, என் பொண்ணு எங்க இருக்கா? நீங்க யார் பேசுறது? அவசரப்படாதீங்க மேடம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்க பொண்ணு சேஃப்டியா தான் இருக்கா. இனிமேலும் சேஃப்டியா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நான் யார் தெரியுமா? போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டி. சும்மா மிரட்டாதீங்க மேடம். நீங்க சொல்ற அந்த போலீஸ் ஆபீசர் சக்திவேலு, அவரை கொலை பண்ணி எரிச்ச கும்பலே நாங்க தான். என்னடா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். குடுக்கல் வாங்கல்ல உங்க புருஷனுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன உரசு. அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை மொட்டடிக்க பார்த்தான். அதனாலதான் உன் புருஷனை சாம்பலாக்கிட்டோம். சரி, இப்ப என் பொண்ணு எதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? இங்க பாருமா, உன் புருஷனோட குடுக்கல் வாங்கல் கணக்கு இன்னும் முடியல.
அதாம்மா உன் புருஷன் கணக்குல இன்னும் 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியிருக்கு. ஐயோ அத வசூல் பண்ணதா இப்போ உன் பொண்ணை கடத்திருக்கோம். ஐயோ வேண்டாம்டா. இங்க பாரு, உடனடியா எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். பணத்தை கொடுத்தா உன் பொண்ணு திரும்பி வருவா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? டேய் என்கிட்ட பணமே கிடையாதுடா, என் பொண்ணை விட்டுடுங்கடா. இங்க பார், இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சேலையூர் போற வழியில நைட்டு 10 மணிக்கு 10 லட்சத்தோட தனியா வா. போகும்போது உன் பொண்ணை கூட்டிட்டு போ. இங்க பார், பணத்தை காப்பாத்தா போலீஸ் கிட்ட போனாலோ இல்ல வேற முயற்சி ஏதாவது எடுத்தாலும் உன் பொண்ணை காப்பாத்த முடியாது. ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கடா. இங்க பார், நீ உன் பொண்ணை மீட்கலன்னா மும்பைக்கோ கல்கட்டாக்கோ கடத்திடுவோம். எதுவும் பண்ணிடாதீங்கடா. அப்ப பணத்தோட வந்து சேரு. போலீஸ் அது இதுன்னு போன அவ்வளவுதான். என் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்காங்கறத நான் எப்படி நம்புறது? இது நியாயமான கேள்வி. கொஞ்சம் பொறு. ஏய், ஓபன் பண்றா. அம்மா ப்ளீஸ்மா என்ன காப்பாத்துமா. ஐயோ நிர்மலா, நிர்மலா இவங்க என்ன கடத்தி வச்சிருக்காங்கம்மா, ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா இப்ப நம்புறியா? நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். என் பொண்ணு எதுவும் செஞ்சிடாத. அது நீ நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. பணம் 10 லட்சம் கண்ணு, சேலையூர். நீ மட்டும் தனியா வரணும். சரிங்க சரிங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு நான் வந்துடுறேங்க. சரியா? என்னம்மா டேய் உன் தங்கச்சியை கடத்திட்டாங்களாண்டா. என்னம்மா சொல்றீங்க? இப்பதான்டா கடத்துறவங்க போன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்கடா. அப்படி பணம் கொடுக்கலன்னா உன் தங்கச்சியை மும்பைக்கோ கல்கத்தாவுக்கோ கடத்திடுவாங்களா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ்கார குடும்பத்தோட விளையாடுறாங்களா? உடனே வாங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லடா, போலீஸ்க்குலாம் அவங்க பயப்படுற மாதிரி தெரியலடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, உங்க அப்பாவை கொலை பண்ணி எரிச்ச குரூப் ஆண்டா அது. அவர் ஏதோ 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணுமா, அதனாலதான் நிர்மலாவை அவங்க கடத்தி வச்சிருக்காங்களா. அதுக்காக நாம 10 லட்சம் ரூபாய் தர முடியுமாமா? தந்துதான்டா ஆகணும், இல்லன்னா நிர்மலா ஒரு வாழ்க்கை பாழாயிடும்டா. மா, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கம்மா. 10 லட்சம் ரூபாய் நாம எதுக்குமா உங்களுக்கு தரணும்? வாங்கம்மா, இப்ப போலீஸ் போலாம். இல்லடா, இது என் பொண்ணோட வாழ்க்கை, இந்த குடும்பத்தோட மான பிரச்சனை. பேசாம பணத்தை கொடுத்துட்டு நிர்மலாவை கூட்டிட்டு வந்துடலாம்டா. என்னம்மா நீங்க? சரி, பணத்தை எங்க கொண்டு வந்து தர சொன்னாங்க? அவன் எங்கேயோ சேலையூர் வரணும்னு சொன்னான். சரி வாங்க போலாம். நீ வர வேண்டாம்டா, அவங்க என்ன மட்டும் தான் வர சொன்னாங்க. நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா பேசுறீங்க? 10 லட்சம் ரூபாய் பணத்தோட உங்களை எப்படிமா தனியா அனுப்புறது? ஐயோ, அவங்க என்ன மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க. கூட யாராவது வந்தா நிர்மலா உயிருக்கு ஆபத்தாயிடுமாண்டா. ஐயோ இல்லம்மா, எனக்கு இது சரியா படலமா. நானும் வரேன். இல்ல, இது நிர்மலாவோட வாழ்க்கை, இதுல ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. நான் தனியாவே போய் சமாளிச்சுக்கிறேன். ஏதாவது நான் உனக்கு போன் பண்றேன், நீ அமைதியா இரு. நான் வரேன். கயல் சாப்பிடவா? ஏய், என்ன நீ கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? மத்தியானமும் சாப்பிடல, இப்போ சாப்பிடலன்னா என்ன ஆவறது? என்னது, மத்தியானமும் சாப்பிடலையா? ஏன் கயல், ஏன் சாப்பிடல? என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சாப்பிட்டுக்கலாம்ல? என் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும். உன் கல்யாண விஷயத்துல என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்ச எவன் என்ன கட்டிக்குவான்னு கேட்டேன். எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீதான் உன் முடிவை சொல்றதுக்கு டைம் கேட்டேன். இனிமே இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். உண்மையாவ சொல்ற கயல்? அம்மா இத கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என்னால நம்பவே முடியல. நீ இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை மாத்திக்கிட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம இருந்த? சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்னடி சொல்ற? சுப்பிரமணி மாமாவும் இளவரசியும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து நின்னு அவங்க 2 பேர் கையில தாலி எடுத்து கொடுக்கட்டும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வெளிப்படையாவே சொல்லிருக்கலாம். இதெல்லாம் நடக்கிற விஷயமாடி. ஏன் நடக்காது? ஏன் கயல், நடந்தது எதுவும் உனக்கு தெரியாதா? நீ இப்பதான் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா. அதே சமயத்துல நீங்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தாலி கட்டின புருஷன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவன் மேல பாசம் இல்லாம போகாது. அவன் கெட்டவனாவே இருந்தாலும் கூட அப்படியே போகட்டும்னு விடாம அவனை திருத்தி அவன் கூட வாழணும்னு தான் பாப்பா.
அதுதான் இந்த மண்ணில் பிறந்த பொண்ணோட பண்பாடு. ஏன் அக்காவை எடுத்துக்கோங்க, அவளும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க எப்படிப்பட்ட மனுஷன்? உங்களை மாதிரி ஒரு நல்லவரு இளவரசிக்கு புருஷனா கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். இளவரசிக்கு உங்க மேல இருக்கிற ஒரே வெறுப்பு கோபம் எல்லாம் அவங்க அப்பா சாவுக்கு நீங்க காரணமாயிட்டீங்கிறது மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், இளவரசி சித்தப்பா வந்து சொன்ன மாதிரி நீங்க போய் சமாதானம் பேசினா இளவரசி வந்துருவா. இல்ல கயல், நீ சொல்றது எதுவுமே நடக்காது. நடக்கும் மாமா, நம்பிக்கை வைங்க. எனக்கு தெரிஞ்சு இளவரசி மனசுல என்ன தயக்கம் இருக்கும்னா அவங்க அம்மா பூவியும் பொட்டியும் எழுந்ததுக்கு காரணம் நீங்க நினைக்கிறா. இப்படி இருக்கும்போது அவ உங்களோட வந்து குடும்பம் நடத்தினா எங்க அவளோட அம்மாவும் தங்கச்சியும் தப்பா நினைச்சுப்பாங்களோன்ற நினைப்புதான் அவளை இங்க வர விடாம தடுக்குது. இதெல்லாம் பேசி புரிய வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மாமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது கயல். தயவு செஞ்சு என் விஷயத்த மறந்துரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். அது எப்படி மாமா? நான் ஆசைப்பட்ட நீங்க சந்தோஷமா இல்லாத போது நான் மட்டும் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியும்? நீங்க இளவரசியோட சேர்ந்து வாழணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று தாலி எடுத்து கொடுத்தாதான் அந்த தாலியை யாரு கட்டினாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். இதான் என் முடிவு. டேய், அவங்க அம்மா சொன்ன மாதிரி பணத்தோட வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேனா? ஏய் அவசரப்படாத, கூட ஆளுங்க வந்துருக்காங்களான்னு பாத்துட்டு போ. அப்படிங்கிற இந்த இடத்துக்கு தானே வர சொன்ன, யாருமே காணுமே. மேடம் நீங்களா? என்ன மேடம் இது இந்த நேரத்துல இந்த இடத்துல அதுவும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அது வந்து வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயிடுச்சா? ஆமா, இங்க பக்கத்துல சேலையூர்ல என் ரிலேட்டிவ் டெத்துக்கு போயிட்டு வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் மெக்கானிக்காக காத்துட்டு இருக்கேன். மேடம் நம்ம டிரைவர் வண்டியை சரி பண்ணி கொண்டு வந்துருவாரு. நீங்க வாங்க மேடம், நம்ம வண்டியில டிராப் பண்றேன். இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன மேடம் நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டரோட வைஃப் இப்படி தனியா விட்டுட்டு போக முடியுமா? வாங்க மேடம், நான் டிராப் பண்ணிடுறேன். அந்த அம்மா தனியா தானே வரேன்னு சொல்லுச்சு, பின்னாடியே போலீஸ் வந்திருக்கு. ஒருவேளை டிராமா பண்ணுதோ? எனக்கு என்னமோ அந்த அம்மாவை பார்த்து அப்படி ஒன்றும் தெரியல. அந்த அம்மா போலீஸ் அனுப்புறதெல்லாம் குறியா இருக்கு. பிரச்சனை ஆனா என்ன பண்றது? மச்சான், என்னன்னாலும் சரி, நம்ம பிளான் பண்ணபடி பணம் நம்ம கைக்கு வந்து சேரணும், ஓகேவா? அப்படி இல்லன்னு வச்சுக்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க, நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். என் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். இந்நேரம் அவன் மெக்கானிக்கோட வந்துட்டு இருப்பான். நீங்க கிளம்புங்க சார். மேடம் இது கொஞ்சம் மோசமான ஏரியா மேடம். இந்த நேரத்துல உங்களை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க பையன் வர்ற வரைக்கும் ஒரு பிசியை விட்டு போறேன். ஐயோ வேண்டாம் சார், என் பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துருவான். சரியா? எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. நான் எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரம் மெக்கானிக்க கூட்டிட்டு வா. வச்சிடுறேன். என் பையன் ரோட்டை கிராஸ் பண்ணிட்டானா, இப்ப வந்துருவான். நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். ஓகே மேடம், நான் வரேன். வாங்க. என் பொண்ணுங்க. என்ன பணம் கொண்டு வந்தியா? பணம் கார்ல இருக்கு. பணத்தை விடு. என் பொண்ணு ஒழுங்கா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன். என் பொண்ணை காட்டு முதல்ல. நீ முதல்ல பணத்தை காட்டு. நீ என் பொண்ணை காட்டு முதல்ல.
நீ கேட்ட பணம். அழக்கூடாது, அழாதம்மா. உனக்கு ஒண்ணும் இல்ல, அம்மா வந்துட்டல்ல, அழக்கூடாது. நிர்மலா, இத குடிமா. வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்கு. அதையே நினைச்சிட்டு இருக்காதடி. அம்மா தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல்ல. யாருமா அவங்க? அதுதானடி எனக்கும் புரியல. அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லம்மா. ஆமாம்மா, உங்க அப்பா நம்மளோட இல்லாம போனதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ஆரம்பத்துல உங்க அப்பா நேர்மையான போலீஸ் அதிகாரியாத்தான் இருந்தாரு. நான் தான் சொத்து சேர்க்கணுங்கிற பேராசையில அவரை லஞ்சம் வாங்க வச்சேன். இப்ப அவர் சேர்த்து வச்ச நகை பணம் எல்லாமே இருக்கு. ஆனா படுபவிங்க அவரை கொண்டுட்டாங்களே, என்ன பண்ணுவேன்? என்னம்மா இது? அவளே பயந்து போய் வந்திருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்காம நீங்களும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நிர்மலா, அழாதம்மா, நிம்மதியா தூங்கு. அண்ணன் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தூங்குமா. இல்லண்ண, தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணு மூணாலே அவங்க முகம் தானே வருது. இங்க பாருமா, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். கடவுளை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குமா. நிர்மலா, நடந்தது எல்லாத்தையும் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. நானே இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு அசிங்கம்னு போலீஸ்க்கு கூட போகாம உடனே கூட்டிட்டு வந்திருக்கேன். புரியுதா? ஏமா, நானும் கூட வரேன்னு சொன்னேன், என் பேச்சு கேட்காம இப்ப பாருங்க பணத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. பணம் போனா போகுதுரா. நிர்மலா நமக்கு நல்லபடியா திரும்பி கிடைச்சிட்டாலே அதுவே போதும் எனக்கு. வேற எதுவும் வேண்டாம். நிர்மலா, எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. மா, அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைங்க. இந்தம்மா, இத குடி. வேண்டாம்மா. குடிமா, குடி. அம்மா சொல்றேன்ல, வேண்டாம்மா. பயப்படாத, அம்மா இருக்கேன்ல. குடி 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 குடி. நான் இருக்கேன், கவலைப்படாத. தைரியமா இரு, பயப்படாத. குடி, அழாம குடி. ஏமா கதவு திறக்கிறதுக்கு இவ்வளோ லேட்டு? அது தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன விஷயங்க? ஆமா, புதுசா குடி வந்திருக்கீங்களே, இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்பதாங்க குடி வந்தோம், ஒரு வாரம் கூட ஆகல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? என் 2 பொண்ணுங்க. அப்படியா? நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் பொண்ணுங்க 2 பேரு, மொத்தம் 3 பேர் இருக்கோம். ஏமா, அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கே, அவங்க வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காரா? இப்படி பதில் பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? அவங்க வீட்டுக்காரர் எங்க? கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்த்தாளி போட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்துறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நாங்க எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? உன்ன மாதிரி பொம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணுகளை கூட்டிட்டு வந்து வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அம்மா பொண்ணுன்னு பொய் சொல்லிக்கிட்டு தப்பான தொழில் பண்றாங்க. என்னங்க சொல்றீங்க? நாங்க அப்படிப்பட்ட குடும்பம் இல்லைங்க. என்ன சார், குடியிருக்கிற வீட்டுல இப்படி நடுராத்திரி வந்து கதவு தட்டி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசலாமா, என் டியூட்டியை தான் பாக்குறேன். இந்த வீடு ஒரு மாதிரியான வீடு, அதனால தான் இந்த வீட்டை எப்பவுமே எங்க கண்காணிப்புல வச்சிருக்கோம். கழுத்துல தாலி இருக்கு, புருஷங்கன்னு கேட்டாக்க ஒண்ணுமே பதில் சொல்லாம திருன்னு முழிக்கிற. ஏமா, இந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு டவுட் வராதாமா?
சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல சார். இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. இவ புருஷன் வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனால பிரிஞ்சு வந்து என் கூட இருக்கா. நான் சொல்றது நம்புங்க சார். சரிம்மா, நீ சொல்றத நான் நம்புறேம்மா. எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தா தான் மரியாதை. ஒண்ணும் இல்லம்மா, இந்த வீட்டுல ஏற்கனவே பசங்க பொண்ணுங்களை பிடிச்சிருக்கோம். ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி வேற இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா வெளியில லைட் எரிஞ்சதா, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. யோ வாங்கயா போலாம். அம்மா இப்ப எதுக்கு அப்படி அழற? நான் சொன்னேன்ல ஏதோ தப்பான இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோன்னு. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ஏற்கனவே அது மாதிரி நடந்ததுக்காக டியூட்டி பிரகாரம் செக் பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு ஏமா அழுவுற? இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மட்டும் ஆறாது. என் உள் மனசுல ஏதோ நடக்க போதுன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சும்மா அப்படி அழாத. எதையாவது போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்காதம்மா. போய் தூங்கு போ. அம்மா ஒண்ணு இல்லம்மா. அக்கா நான் சொல்றேன்ல, அழறது நிறுத்து, போய் தூங்கு. இல்லடி, என் மனசே சரியில்லை. சரி நீ வா. தனியா இருந்தா அதை யோசிச்சுட்டே இருப்ப. நீ வா, இங்க கூட எதையும் நினைக்காம தூங்கு. உள்ள வா. வாமா. கோயம்பேடு போய் பூ வாங்கலாம் தான் கிளம்புனேன். அப்படியே வழியில உன்னை பார்த்தனா நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கையல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என்னமோ சந்தோஷம் தான். ஆனா எங்க சுத்தி வந்தாலும் ஒரு பெரிய கண்டிஷன் வேற போடுறாளே. எப்படி இருந்தாலும் அவ மாமா மேலதானே அவளுக்கு கண்ணா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாளே. ரசமா அங்க பாரு யாரு வருதுன்னு. இந்த மூதேவி மட்டும் நம்ம ஜானகி மேல பழிய போட்டுட்டு அவ பொண்ணை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா கயல் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாளா? ரசமா அவளை சும்மா விடாத. ஓய் நில்லுடி, உன்னதான் பாக்கணும்னு இருந்த. என்ன ஈனகட்ட ஜென்மண்டி நீ? புருஷனை வாயில போட்டுக்கிட்ட, ஒரு பொண்ணை வாழை வெட்டியாக்கிட்ட, இன்னொரு பொண்ணை கண்டபடி ஊர் மேயுது. நீ எல்லாம் கையில கூடைய தூக்கிக்கிட்டு கடை வீதிக்கு நடந்து வந்துட்ட. என்ன மானகட்ட ஜென்மண்டி நீ? ஏமா பொம்பளையா நீ? நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கேன், என்ன எதுக்கு இப்படி ஜாட பேசுற? யாரு நீ? செவனேன்னு போயிட்டு இருக்கியா? விஷண்டி, அத்தனை விஷம். அப்படி இல்லனா என் பொண்ணு மேல கொஞ்சம் கூட வாய் கூசாம அப்படி ஒரு பழிய போடுவியா? நான் ஒண்ணும் உன் பொண்ணு மேல வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பழிய போட்டு பேசல. உன் பொண்ணையும் அவ குழந்தைனையும் லாட்ஜில வச்சு நான் கையங்களமா பார்த்தேன். அங்க பார்த்த உண்மையதான் சொன்னேன். என்னத்த கையங்களமா பார்த்த? உன் புருஷன் கூட தான் என்னைக்கோ போய் சேர்ந்துட்டாரு. உன் புருஷனோட தம்பி அதான் உன் குழந்தைனாரு அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இதையே நான் சொல்லட்டுமா? உனக்கும் உன் குழந்தைனுக்கும் தொடர்பு இருக்குன்னு. கடவுளே, என்ன வார்த்தை சொல்லிட்டேன். ஐயோ ஏண்டி 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 இப்படி அநியாயத்துக்கு பேசுற? அந்த ஆண்டவனுக்கு இது அடுக்காது. நீ பேசுறது மட்டும் ரொம்ப நியாயமா? நீ பேசுறது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? இந்த வயசுலயே இப்பேற்பட்ட பழிய போட்டா ஒன்னால தாங்க முடியல. என் மக சின்ன வயசு, அவ எப்படி எல்லாம் துடிச்சு போயிட்டா தெரியுமா? அவ மனசு எவ்வளவு வருத்தப்படுச்சு தெரியுமா? இத பாரு, நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவதா. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பஜாரி கணக்க சண்டைக்கு அலையறவல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கட்டு போயிடும். என்ன சொன்ன? பஜாரியா? ஆமாண்டி, நான் பஜாரி தான். நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பேசாம போறதுக்கு நான் ஒண்ணு என் பொண்ணு ஜானகி இல்ல, பூக்கார ராசம்மா. உன் பொழப்ப நார் அடிச்சிருவ, ஜாக்கிரதை. இந்த பாரு, இந்த மிரட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குற? என்ன பண்ணுவேனா? இப்படி கண்ணா பின்னான்னு பேசுற வாயை கிழிச்சு உப்பு வச்சிருவேண்டி மவள. வெப்படி, நீ வாய் கிழிச்சு உப்பு வைக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? ஏய், என்னடி பண்ணுவ? இத பாரு, பண்ணுவ நல்லா இல்ல. உனக்கு வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம் பாருடி. ஒன்ன நாடி சும்மா விடு. அங்க பாரு சுப்பிரமணி. ஏய் விடு, காரியமா நகர. விடு சொல்றேன்ல. உன்னை என்ன பண்ற பாருடி. விடு விடுங்கம்மா. என்ன இந்த மாதிரி ரோட்ல சட்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா இதெல்லாம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? விடு சுப்பிரமணி, நான் அவளுக்கு உண்டை இல்லைன்னு பாத்துறேன். இவ பொண்ண வாழை வெட்டியாக்கி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக என் பொண்ணு மேல எப்பேற்பட்ட பழி சுமத்துறான். அதை எப்படி நல்ல பொறுத்துக்க முடியும்? ஓ நல்ல நேரம் அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தீன்னா உன் குடுமையை அறுத்திருப்பேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? தெருவுல இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க? அம்மா, அவங்க அப்படிதான். நீங்க கிளம்புங்க.
இவெல்லாம் ஒரு பொம்பளை, இவ கூட சம்மந்தம் வச்சுக்கிறதா ஒரு குடும்பம். நல்ல வேளை என் பொண்ணு வாழாம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு நீ தப்பிச்சுடடி. நல்ல ஞாபகம் வச்சுக்க, இன்னொரு நாள் என்கிட்ட கண்டிப்பா மாட்டு வடி. மாட்டின வாடி போலாம். சரி வர கேட்டல இளவரசியோட அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறாங்கன்னு. உங்க வீட்டுல என் பொண்ணு வாழாம இருக்கிறதே சந்தோஷம்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல போய் சமாதானம் பேசலான்னு. இப்ப போய் எப்படிடா பேசுறது? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? சரி வாடா. வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன? நீங்க நைட்ல அந்த இடத்துல அதான் நைட்டே சொன்னேனே சார், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு. அது இல்லைங்க மேடம், பிரேக் டவுன் ஆகி நீங்க அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருந்தீங்க? கார் எடுக்கிறதுக்கு மெக்கானிக் வந்தாரா இல்ல உங்க பையன் வந்தாரான்னு கேட்டு போலான்னு வந்தேன். சார் அது வந்து இல்ல சார், என் பையன் தான் கூட்டிட்டு வந்தான். அதான் நீங்க இருக்கும்போது தானே சார் என் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்க அந்த பக்கம் போனதும் அவன் இந்த பக்கம் வந்துட்டான். அப்படிங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். ஆமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் விசாரிக்கிறீங்க? அது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து 50 அடி தூரத்துல ஒரு 27 வயசு பையன் மர்டர் ஆகி கிடந்தான். நைட்டு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க இல்லையா? என்ன சார் நீங்க அதுக்காக எங்க அம்மாவை சந்தேகப்படுறீங்களா? கோவப்படாதீங்க. உங்க அம்மா மேல சந்தேகப்பட்டு நான் இங்க வரல. ஒரு சின்ன என்கொயரி தான், அதனாலதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அந்த இடத்துல சந்தேகப்படும்படி யாராவது இருந்தாங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், நான் அங்க இருக்கிற நேரத்துல அந்த மாதிரி நான் யாரையுமே பார்க்கல. ஓகே மேடம், இது விஷயமா ஏசி சார் உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாரு. நீங்க எதுக்கும் ஈவினிங் ஆபீஸ் வர வேண்டியிருக்கும். இதை நான் போன்லயே சொல்லிருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவிங்கிறதுனால நான் நேர்ல வந்து சொன்னேன். நான் வரேன் மேடம். வாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். மா, இப்போ என்னமாச்சு? எதுக்கு பயப்படுறீங்க? இன்ஸ்பெக்டர் ஜஸ்ட் என்கொயரி தானே வந்துட்டு போறாரு. என்னடா நீ, போலீஸ பத்தி உனக்கு தெரியாது? என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் கறந்துருவாங்க, தெரியுமா உனக்கு? மா, ஏமா அப்படி பயந்து சாவற? அந்த கொலையை நீயா செஞ்ச? ஐயோ அது இல்லடா, ஒரு கேஸை விசாரிக்க போய் இன்னொரு கேஸ் வெளியில வரும்னு உனக்கு தெரியாதா? என்னமா சொல்ற? என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நேத்து நைட்டு ஒன்ன கூட விட்டுட்டு பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் பொண்ணோட மானம் போயிடும், நம்ம குடும்ப கௌரவம் போயிடுங்கிறதுனால தானே நான் கொடுத்த 10 லட்சத்தை பங்கு போடுறதுல வந்த தகராறுல தான் அந்த கொலை நடந்திருக்குன்னா விசாரணையில எல்லா விஷயமும் வெளியில வந்துருமே. ஏன் உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணது எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்பாங்களே, நீங்க தான் ஆள் வச்சு கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, எந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருந்தேனோ, இப்ப எல்லா விஷயம் வெளியில வந்துரும் போல இருக்கு. ஐயோ அம்மா, சும்மா தேவையில்லாம நீங்களா கற்பனை பண்ணிட்டு வளராதீங்க. இப்ப வந்தவங்கள்ட்ட என்ன சொன்னீங்களோ அதே கடைசி வரைக்கும் சொல்லுங்க போதும். எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குடா. ஏண்டா, நம்ம என்னடா விசாரணைக்கு போற குடும்பமாடா? விசாரிக்கிற குடும்பம்டா. உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மா, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சாயந்தரம் ரெடியா இருங்க, நானும் வரேன். என்கொயரி போயிட்டு வந்துடலாம், சரியா? ம். ஏய், அங்க பாரு கிருஷ்ணா. தெரியும், எதுவும் பேசுறேன். லீலா, 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 என்ன லீலா இது? பார்த்து பார்க்காத மாதிரி போற. என்கிட்ட பேசு லீலா, ப்ளீஸ். லீலா, உனக்காக நீ காலையில் சாயந்தரம் எங்கே போனாலும் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நீ என்னடா என்கிட்ட பேச போற? ரொம்ப கஷ்டமா இருக்கு லீலா. இதை பாரு லீலா,
நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாத்தா. உன் காலில் இருக்கிற செருப்பு வேணா கழட்டி அடி, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ் லீலா, என்கிட்ட பேசு. லீலா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட முறை தப்பு தான். அதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் லீலா. ப்ளீஸ் என்கிட்ட பேசு லீலா. இங்க பாரு, நீ வேண்டான்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடு. இனிமே எனக்காக என் பின்னாடி வர்றது, வெயிட் பண்றது, கெஞ்சிற வேலையெல்லாம் வச்சுக்காத. லீலா ப்ளீஸ், லீலா லீலா ப்ளீஸ் லீலா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை லீலா. இங்க பாரு, நீ என்னதான் கெஞ்சினாலும் என் மனசு மாறாது. உன் மேல இருந்த காதல நான் எப்பவும் தூக்கி எறிஞ்சிட்டேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. ப்ளீஸ் லீலா, நான் சொல்றதை கேளு லீலா. ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் அசிங்க அசிங்கமா திட்டிடுவேன். லீலா, நீ என்ன திட்டு, அடி, கொள்ளு, என்ன வேணா பண்ணு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத லீலா. லீலா லீலா, நான் சொல்றதை கேளு லீலா. லீலா ப்ளீஸ் போகாத லீலா. லீலா, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். லீலா, நீ ரொம்ப வருத்தப்படுவ லீலா. லீலா லீலா, அங்க பாரு. இப்ப நீ என்கிட்ட வந்து பேசல, ரத்தம் சொட்ட சொட்ட இங்கே சத்துருவேன். ஏய் பாவண்டி கிருஷ்ணா, போடி போய் பேசுடி. இந்தடி, என்ன கிருஷ்ணா இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்ட? முதல்ல கொடு. என்ன விடு லீலா. கொடு கிருஷ்ணா. விடு. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத விடு கிருஷ்ணா. லீலா. கொடு கிருஷ்ணா. ஏய், நீ எனக்கு இல்ல நடக்கறோம். நான் எதுக்கு? நான் எப்படியே வெட்டி? வேண்டாம், கொடு. என்ன விடு லீலா. இத புடி, அந்த கட்சி கொடு. ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ற? விடு லீலா. நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டியா? கொடு கிருஷ்ணா. லீலா, என்கிட்ட நீ பேசுவல. ஆட்டோ, என்கிட்ட நீ பேசுவியா? நான் பேசுறேன். வா ஆட்டோ. லீலா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அக்கவுண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கா? நாளைக்குள்ள சப்மிட் பண்ணலனா பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும். எல்லாம் ரெடியா இருக்கு சார். 1 மினிட். ஹலோ, ஆடிட்டர் வந்திருக்காரு. அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இளவரசி? ரெடி பண்ணிட்டேன் மேடம். குட். அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். காஃபி. This part of the solution is wanted by the correct moment. சார் காஃபி சாப்பிட்றீங்களா? வேணாப்பா. Anyway we produce. Second. சார் மேடம் காஃபி வைங்க, நான் வந்து குடிக்கிறேன். சூடு ஆறிட போகுது மேடம், சீக்கிரம் சாப்பிட்ருங்க. சரி வைங்க. ஐயோ சாரி. தெரியாம மேடம். சாரி மேடம், மன்னிச்சுங்க மேடம். சாரி சரி சாரி போங்க மேடம். போங்க. சாரி மேடம். சரி போங்க. ஹலோ, என்ன இளவரசி, ஃபைல் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஆடிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே. ஓகே மேடம், ஃபைல் வரட்டும்.
நான் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க கேட்ட ஃபைல் எல்லாம் இருக்கு. கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க கார்த்திக். மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிச்சு விட்ருவேன். என்ன இளவரசி? எதுவுமே இல்ல. என்ன சார் என்னாச்சு? பர்ச்சேஸ் பில் ரெடியா இருக்குன்னு சொன்னீங்க, இதுல ஒண்ணுமே இல்லையே. என்ன இளவரசி, டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி ஃபைல முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. இதான் நீங்க ஒர்க் பண்ண லட்சணமா? இல்ல மேடம், நான் நேத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். அப்ப எங்க போச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாம்? மாயமா மறைஞ்சு போச்சா? நாளைக்குள்ள சப்மிட் பண்ணலனா 1 லட்சம் ரூபாய் பெனால்டி கட்ட வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணீங்கங்கிறதுக்காக உங்களை பாராட்டினேன். அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்ப தப்பு பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், அது வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகலன்னா காலையிலேயே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஏன் போய் சொன்னீங்க? $1 lakh பெனால்டி கட்டணும்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? மேடம், நாளைக்கு 3 மணிக்குள்ள ஃபைல் பண்ணிடுற மாதிரி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் மேடம். அதுக்குள்ள பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். இளவரசி, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. போங்க, போய் சீக்கிரமா ஃபைலை ரெடி பண்ணுங்க. ஓகே மேம். நான் இதை செக் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். போங்க. சார், நாளைக்கு எப்படியாவது ஃபைல் பண்ணிடுறேன் சார். ஓகே மேடம். என்னம்மா கண்ணு, தூங்காம டே நைட் ஒர்க் பண்ண அந்த ஃபைல் எப்படி காணாம போச்சுன்னு யோசிக்கிறியா? குழப்பமா இருக்கா? இது மாயமா மந்திரமெல்லாம் குழம்பாத. அந்த ஃபைலை மாத்தினது ஐயா. ஆபீஸ் பாய காஃபி கொடுக்குற மாதிரி உள்ள அனுப்பி அந்த காஃபியும் புடவையில கொட்டி அந்த புடவையை நீ வாஷ் பண்ண போன கேப்ல உள்ள நுழைஞ்சு ஃபைலை மாத்தி ஒரு கேம் விளையாண்ட பாத்தியா? எப்படி இருந்தது கேம்? சூப்பர்ல. நான் பண்ண ஃப்ராட் உடனே போய் எம்டிட்ட சொல்லணும்னு தோணுமே. சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்குள்ளதான் ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு நீ ஒரு ஜென்டில்மேன் வேற. ஏன் விஷப்பல்ல நீ புடுங்குறியா? பாம்பாட்டி விஷத்தை புடுங்குற சாதாரண பாம்பு இல்லடினா ராஜநாகம். என் மூச்சு காத்து பட்டாலே மூர்ச்சி ஆயிடுவேன். ஓ, மறுபடியும் மாங்கன்னு ஒர்க் பண்ணு. இந்த தடவையா இந்த ஃபைலை காப்பாத்திக்க ட்ரை பண்ணு. பட்டா என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பைத்தியம்தான், உண்மையில பைத்தியம். நீ என்ன பார்க்க மாட்ட, பேச மாட்ட, என்ன மறந்துடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? என்னோட வாழ்றதுக்காக சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற நீ மத்த விஷயங்கள் அவசரப்படுறியே, அதான் என்னால பொறுத்துக்க முடியல. நான் நடந்துக்கிட்டது தப்பு தான். அதுவும் நீ என்னுடையவங்கிற உரிமையில தான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கு அன்னைக்கே நீ என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா நீ என்னை பார்க்காம பேசாம இருந்துட்டே லீலா, என்னால தாங்க முடியல. உனக்காக எங்க அப்பா அம்மா எனக்கு பார்த்த பொண்ணு கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு நான் தனியா இருக்கேன். நீயும் இல்லைன்னா என்னால எப்படி இருக்க முடியும் லீலா? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல கிருஷ்ணா. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வர. உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுனே எனக்கு தெரியல. என் குடும்ப சூழ்நிலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு உன்னை பார்க்க வந்தப்ப அத்துமீறி நடந்துக்க பார்த்தேன். இப்ப என்னடானா நான் பேசலங்கிறதுக்காக கையை அறுத்துக்கிட்டு உயிரை விட பாக்குற. இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமாவும் இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. ஏன் ஒரு சாதாரண மனுஷனா உன்னால இருக்க முடியாதா? எந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி எமோஷனல் ஆகுற? எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க கிருஷ்ணா.
அப்பதான் நம்ம லைஃப்க்கு நல்லது. என்னோட எமோஷனுக்கு பின்னாடி இருக்கிறது நான் உன் மேலே வச்சிருக்கிற அஃபெக்ஷன் தான் லீலா. தயவு செஞ்சு நீ என்னை புரிஞ்சுக்கோ. இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு உனக்கு தோணிச்சேன்னா கண்டிச்சிரு, அடிச்சிரு. ஆனால் இப்படி பேசாம என்ன தண்டிச்சிடாத. சரி சரி, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணாத. அப்போ உனக்கு என் மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. போதுமா? போதும் போதும். அப்படியே திருஷ்டி பூசணிக்க மாதிரி இருக்க. எவனா தூக்கிட்டு போய் வாசல தொங்கிட்டு போறான். வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். எனக்காக உயிரே விடுறேன்னு சொன்னல, இந்த வலியை தாங்கிக்க முடியாதா? ஓகே, தாங்கிக்கிறேன். போலாமா? ஏய், உன்னால முடியுமா? உனக்காக என்னால எந்த வலியாலும் தாங்கிக்க முடியும். போலாம். ஏய், பாத்து. பரவாயில்ல, உட்காரு. ஓட்ட முடியும்ல? அம்மா, அம்மா. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க? என்னம்மா, உடம்பு சரியில்லையா? வா, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லம்மா, உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒண்ணு இல்ல எனக்கு. சரி வா, டிஃபன் எடுத்து வை. எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். கொஞ்சம் இருமா, சப்பாத்தி போட்டு தரேன், சாப்பிடலாம். என்னம்மா சொல்ற? இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலையா? மணி பாருமா, 8:30க்கு மேல ஆகுது. காலேஜ்ல இருந்து வந்து எனக்கு டீ கூட தரவே இல்ல. இப்ப பசிக்குதுன்னு சொன்னா டிஃபனும் ரெடி ஆகலங்கற. உடம்பு சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கியான்னு கேட்டா உடம்புக்கும் ஒண்ணு இல்லங்கற. என்னம்மா உன் பிரச்சனை? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுற? என்னம்மா, ஏமா அழற? அது ஏமா கேக்குற? இன்னைக்கு கடத்தருக்கு போயிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னம்மா ஆச்சு? நீ இப்படி கண் கலங்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஜானகியோட அம்மா ராசம்மா தெருல வச்சு என்ன அவமானப்படுத்திட்ட. என்னமாச்சு? அந்த பொம்பளை என்ன பண்ணா? நான் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கும் போது பழி மறிச்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்டி என்ன அடிச்சிட்டு அம்மா. இதெல்லாம் அந்த பொம்பளைய செஞ்சிருக்க மாட்டாமா? அந்த கொலைகாரனை தூண்டி விட்டுருக்கா. நீ என்னடி சொல்ற? ஆமாமா, தன்னை நல்லவனே காமிச்சுக்கிறதுக்காக அந்த பூக்காரியை தூண்டி விட்டுருக்கா. பின்ன விலைக்கு விடுற மாதிரி நடிச்சிருக்கா. இது எல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். லீலா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அந்தாலும் பண்ணாலும் பதிலுக்கு நீ பண்ணுவ, நீ பண்ணாலும் பதிலுக்கு அந்தாலும் பண்ணுவா. இதெல்லாம் நமக்கு தேவையா? பின்ன சும்மா இருக்கணுமாக்கா? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்கல்ல, நாம விலகிதான் போகணும். ஏமா, அந்த பொம்பளை தான் அப்படி பேசுறானா, நீ பேசாம வர வேண்டியதானே? எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிற? நம்ம குடும்பத்தை பத்தி அவ்வளவு கேவலமா பேசும்போது எப்படிமா நான் சும்மா வர முடியும்? சரிம்மா, இப்ப வருத்தப்படுறது யாரு? அவங்கதான் தராதரம் தெரியாதவங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் தெரியாது. நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல. சரி விடுமா, நீ அழாத. நடந்ததெல்லாம் மறந்துற. பாரு, பசிக்குதுன்னு சொல்ற பாரு, போய் ஏதாவது பண்ணி கொடு. இல்ல வேணாக்கா, நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி அழாத. என்னக்கா, இன்னும் தூங்கலையா? கொஞ்சம் வேலை இருக்கு லீலா. நீ எந்திரிச்சிட்ட? லைட் எரியுது, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிடுறேன். என்னக்கா நீ சாப்பிடாம கூட இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க? ஆடிட்டிங் ஒர்க் தான் நேத்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. இன்னும் என்ன ஃபைல் பார்த்துட்டு இருக்க? நேத்து நான் பார்த்த ஃபைல்ல
ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்து போச்சா? ஆமா லீலா, அந்த பொறுக்கி ராஸ்கல் கார்த்திக் என்ன மேடம் கிட்ட மாட்டி விடணும்னு வேணும்னு அப்படி பண்ணிருக்கான். என்னக்கா சொல்ற? சொல்லுக்கா. ஆடிட்டிங் ஃபைல நான் நேத்தே ரெடி பண்ணிட்டேன் லீலா. ஆடிட்டர் கிட்ட நான் காட்டும் போதுதான் அதுக்குள்ள ஒரு ஃபைல் மாறினதே எனக்கு தெரிஞ்சது. குழப்பமா நான் பார்த்தப்போ மேடம் திட்டி என்ன வார்ன் பண்ணாங்க. நாளைக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்தா ஃபைல மாத்தினதே நான் தான் அப்படின்னு என்கிட்ட தைரியமா வந்து சொல்றான் அந்த கார்த்திக். என்ன வேணும்ட்டு மேடம் கிட்ட மாட்டி விடணும்னு பண்ணிருக்கான். அவரை நீ சும்மாவை விட்ட எம்டி கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிக்க வேண்டியதானே? இல்ல லீலா. என்னம்மா தூங்கல? அந்த கார்த்திகை பத்தி நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். ஏம்மா அந்த பாவி வேலை செய்யற இடத்துல தான் நீ வேலை செய்யறேன்னு என்கிட்ட ஏமா சொல்லாம மறைச்ச? இல்லம்மா அது இல்லம்மா, அக்கா கிட்ட நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஏம்மா அந்த படுபாய் உனக்கு தொல்லை கொடுக்கறான்னு தெரிஞ்சும் நீ ஏமா இன்னும் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்க? விட்டுட்டு வந்துட வேண்டியதானே? என்னம்மா பேசுற நீ? அவனுக்கு பயந்து அக்காவை வேலையை விட்டுட்டு வர சொல்றியா? அவன் பொல்லாத வண்டி. ஆபீஸ்க்குள்ளே இவ்வளவு பிரச்சனை பண்றவன் நாளைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். உன்ன மாதிரி பயப்படுற ஆளுங்க இருக்கிறதுனால தான் கார்த்திக் மாதிரி ஆளுங்க ஆட்டா போடுறாங்க. ஏற்கனவே அக்கா அவனுக்கு பயந்து வேலையை விடுறதா சொன்னாங்க. நான் தான் தைரியம் சொல்லி திருப்பி அனுப்பி வச்சேன். இப்ப நீயும் பயந்து அக்காவையும் பயமுறுத்தி தயவு செஞ்சு மறுபடியும் வேலையை விட வச்சிடாத. ஆமாமா, எங்க போனாலும் இந்த மாதிரி 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது. நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னம்மா அது? யாரோ தகராறு பண்ற மாதிரி தெரியுது. யார் பேருக்கு அர்ச்சனை? சுப்பிரமணி. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓகே, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சரி. இப்போ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தியே, அவன் நல்லவன் இல்லம்மா. என்னம்மா போகாம அங்கேயே நின்னுட்ட? யார் வந்திருக்கா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.